பல்லாக்கு சம்சாரம் பேசுறேனுங்க. நீ பல்லாக்கு பேசுறியோ மல்லாக்கு பேசுறியோ, நான் சிவகாசி பேசுறேன். யாரு? சிவகாசிங்க. சிவகாசி போன் கொடு. ஹலோ, நான் பாண்டி பேசுறேன். என்ன பாண்டி? வெறும் பாண்டி. நீ வெறும் பாண்டியோ வெறுமாண்டியோ சீவல பேரி பாண்டியோ, உனக்காக எத்தனை பேர் அழுகுறாங்க? 4 பேர். அந்த 4 யாரு? பொண்டாட்டிங்க. 8 வப்பாட்டிங்க என்னாச்சு? படாத இடத்துல பட்டனால வராம போயிட்டாளுங்க. ஏய் தொழுத்தி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. குடும்பமே இல்லாததுனால இந்த சிவகாசி அனாத. இந்த சிவகாசியை பகைச்சுக்கிட்ட உன் குடும்பமே அனாத. அந்த yellow இதானே? அதுக்கு மேல இதுவா மேடம்? யா, இந்தாங்க மேடம். இதெல்லாம் நியூ பேட்டர்ன் தான். ராஸ்கல், செருப்பு பின். சார், உங்களுக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருச்சு. ஒரு பொண்ணு ஒருத்தி சீனிட்டா சார். அந்த பொண்ணு அவனை செருப்பால் அடி பின்னிட்டு இருக்கு. உடனே அந்த கேஸை புக் பண்ணுங்க. இந்த ஒரு கேஸை வச்சே காலத்தை கழிச்சு விடுறேன். எவன் மேல கை வைக்க கூடாது. எப்படிங்க சார்? சார் தெரியாம பண்ணிட்டு சார், இனிமேல் எந்த பொண்ணு மேல கை வைக்க மாட்டேன் சார். என்ன பண்ற? விடு. போதுமாடா? உரசனது போதுமா இல்ல இன்னும் வேற ஏதாவது வேணுமா? என்ன தோல் கலையறியா? சதை கலையறியா? கசாப்பு கடைக்காரன் வெட்டி வச்சிருவான் கிலோ கணக்குல, போய் மூஞ்ச முக்கிய போ போ. என்ன சேலையங்கானும் உள்பாவாடையங்கானும் வெறும் ஜெட்டியோட நிக்கிற? இது ஷார்ட்ஸ். ஏய், உங்களுக்கு அது ஷார்ட்ஸ், எங்களுக்கு அது ஜட்டி. ஆமா, என்ன மேல மாராப்பியங்கானும் ஜாக்கெட்டியங்கானும் வெறும் பிராவோட நிக்கிற? இது ஸ்லீவ்லெஸ். ஏய், உங்களுக்கு அது ஸ்லீவ்லெஸ், எங்களுக்கு அது பிரா. அக்குல காத்து வாங்குறது, தொப்புல தோடு போடுறது, தொடையில ஆர்ட் வரைகிறது. ஆர்ட் இதென்ன கண்காட்சியா இல்ல பொருட்காட்சியா? சூப்பர். உங்க உடம்புல எத்தனை மச்சம் இருக்குன்னு மத்தவன் என்ற அளவுக்கு ட்ரெஸ்ஸை போடுறது, அப்புறம் அங்க தொட்டா இங்க தொட்டான்னு செருப்பு எடுக்கிறது. இதே வேலையா போச்சுல உங்களுக்கு. இந்த பார், ஆண்டவன் ஆம்பளை படிச்சது பொம்பளைக்கு, பொம்பளை படிச்சது ஆம்பளைக்கு. அவங்க தேவைக்கு இவங்க, இவங்க தேவைக்கு அவங்க. அவன் ஒட்டு மொத்தமா படைச்சு விட்டான். ஆனா நாம தான் ஒழுக்கமா வாழணும். ஒருத்தனுக்கு ஒருத்தியா, ஒருத்திக்கு ஒருத்தனா. ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழணும்னா அந்த ஒருத்தனுக்கு மட்டும் இந்த மாதிரி உடம்ப காட்டு. இப்படி ஊருக்கெல்லாம் காட்டுனேன்னு வச்சுக்க, அப்புறம் ஊர்ல உள்ள அத்தனை பயல்களும் உன் கூட வாழணும்னு நினைப்பான். கோர்ட்ல நான் கூட இப்படி வாதாடினதில்லை. நீதான் கோர்ட்டுக்கே போனது இல்லையே. இந்த பாரு, பொண்ணா லட்சணமா அழகா சேலையை கட்டி இழுத்து போத்திட்டு வந்தேன்னு வச்சுக்க, ஆம்பளைங்களாம் உன்னை பொண்ணா இல்ல மகாலட்சுமியா நினைச்சு கையெடுத்து கும்பிடுவாங்க. என்னப்பா பப்ளிக்ல இவ்வளவு ராங்கா இன்டிசென்டா நடந்திருக்கான்? அவனை பார்த்துட்டு சும்மா விட்டு வந்திருக்கீங்க? அங்கேயே போலீஸ் போன் பண்ணி அவனை உள்ள தள்ள வேண்டியதானே? டேய், நான் தான் அவளை குழந்தையாவே பார்த்துட்டேன். எதுவும் தப்பா தெரியல. நீங்க 2 தடியனுங்க இருக்கீங்க. இதுல கூட பிறந்த அண்ணனுங்க வேற. தங்கச்சி எப்படி ட்ரெஸ் பண்றா, எங்க போறா, எங்க வரான்னு கவனிக்க வேண்டாம்? என்னப்பா நீங்க, நம்ம வீட்டு ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு, அதுவும் தாயில்லா பொண்ணு, அம்மா இல்லாத குறைய தெரியக்கூடாதுன்னு செல்லம்மா வளர்த்தோம். இது தப்பா? இதத்தான் அவனு சொன்னான். இவ அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி வெளியே அனுப்போல. அவ சொன்னதெல்லாம் நியாயம்தான். அதனாலதான் நான் அமைதியா வந்துட்டேன். அவன் சொன்ன விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா சொன்ன விஷயம் கரெக்ட். இத பார், ஒரு பொண்ணா லட்சணமா சேலையை கட்டி இழுத்து போத்திட்டு வந்தேன்னு வச்சுக்க, ஆம்பளைங்களாம் உன்னை பொண்ணா மட்டும் இல்ல
மகாலட்சுமி நினைச்சு கை எடுத்து கும்பிடுவாங்க. இங்க சிவகாசி ஒருத்தர் இருப்பானே எங்கடா? என்னது சிவகாசின்னு ஒருத்தனா? அப்புறம் அவன் என்ன 10 பேரா? கூப்பிடுறா அவனை. சிவகாசி இந்த என்ட்ரிலாம் வேலைக்காகாது. அங்க நோய் என்ட்ரியில பல பேர் நீ தானே சிவகாசி? வாடா விடுங்க வாடா அட, விடுங்க வா. எங்க கூப்பிட்டு போறீங்க? வாடா சொல்றேன். வாடா. இதத்தான் உன்கிட்ட தான் எதிர்பார்த்தேன். இப்பதான் ஒரு பொண்ணா லட்சணமா அம்சமா இருக்க. ஆமா, ஏதோ உள் பாவாடை வெளி பாவாடைன்னு என் தங்கச்சி கிட்ட விளக்கம் கேட்டியாமே. தங்கச்சியா? ஆமா, நானும் என் தங்கச்சியும் ரெட்டை பெறுவீங்க, ஒரே மாதிரி இருப்போம். என் பேரு ஹேமா, அவ பேரு ஹோமா. ஹோமாவா? ஆமா, நான் இங்க லோக்கல்ல படிச்சவ, ஆனா என் தங்கச்சி ஃபாரின்ல படிச்சவ. அவ அந்த கல்ச்சர்ல ஸ்லீவ்ல ஷார்ட்ஸ்னு கொஞ்சம் மாடர்னா போட்டிருக்கா. அதே போய் நீ அசிங்கம்னு சொன்னியாமே. ஆமா, பொம்பளைங்க சேலை கட்டினா ஆம்பளைங்க கையெடுத்து கும்பிடுவாங்கன்னு சொன்னியாமே. சொன்னியா? யா. நீ சொன்ன மாதிரியே சோலை அம்மா சேலை கட்டி வந்திருக்காங்க. கையெடுத்து கும்பிடு. கும்பிடுறா. சரி, இவங்களை விடு. பாம்பேல இருந்து ஒரு அக்கா வந்திருக்காங்க, அவங்களை கும்பிடு. சிவகாசி, ஐஸ்வர்யா ராய், மனிஷா கொய்ராலா, கஜோல், இவ எல்லாரும் பாம்பே பாட்டிகள் தான். பிரமாதமா இருப்பா. எங்கம்மா வர சொல்லு. அக்கா, என்னங்கடா நான் மச மசான்னு பேசிட்டு சீக்கிரம் கும்பிடுறா. எங்க வீட்டுக்காரர் காத்துட்டு இருப்பார்ல. வீட்டுக்காரரா? இன்னைக்கு பிப்ரவரி 14ல. அதுக்கு? இன்னைக்கு லவ்வர்ஸ் டேல. அதுக்கு? நாங்க லவ் பண்ணில மேரேஜ் பண்ணிக்கணும். லவ்? வர இரு. உங்களுக்கு கும்பிட்டு மரியாதை இல்ல, ராணுவ மரியாதை தான். ஓடுங்க ஓடுங்கன்றல. இந்த பேர் உன் தங்கச்சி அரைங்குறையமா ட்ரெஸ் பண்ணியிருந்தா கூட பொண்ணா லட்சணமா இருந்துச்சு. நீ என்னதான் பாவாடை தாவணி போட்டு வந்தா கூட உன்னை பார்த்தா பொண்ணா தெரியல, பஜாரி மாதிரி இருக்கிற. யோ, எப்படியா எனக்கும் என் தங்கச்சிக்கும் இவ்வளவு அக்யூரேட்டா வித்தியாசத்தை கண்டுபிடிச்ச? வென்று சொல்வதப்பா, அதெல்லாம் ஒரு தனி கலமா. உங்க அப்பாவால கூட கண்டுபிடிக்க முடியாது. உங்களை ரெட்டை பிறவை பெத்தாங்க உங்க அம்மா. எங்களை ரெட்டை பிறவியா? ஆமா, குறுக்க பேசக்கூடாது. உங்க அம்மாவால கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த சிவகாசி அக்கு வேற ஆணி வேற கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா சிவகாசி லுக்கே தனி. அண்ணே ஒரு 5 தடவை டர்ன் பண்ணுங்கடே. இப்ப நடங்கடே. கமான்யா. யார் பேண்ட் தெரியல, நானே தோச்சு போட்டேன். பரவாயில்ல. ஏன்பா பிகேஎம் காலேஜ்ல படிக்கிற தினேஷ் யாரு? ஏன் ரூம்மேட் தான். இதோ இவன் தான். என்ன விஷயம்? என்னடா வக்கீல கூட்டு வந்திருக்கீங்க? நான் வக்கீல் வெக்கி பேசுறேன். எனக்கு கிளையண்ட் போட்டு அடிக்கிறேன். கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தான். கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்காம பின்ன என்ன உங்களுக்கா கொடுப்பா? ஏய் என்னடா பேசுற? என்னடா வக்கீல? நான் வக்கீல் வெக்கி பேசுறேன். ஒரு காலேஜ் படிக்கிற பையன் கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்காம நேரா மகளிர் காவல் நிலையத்தை தேடி வந்து உங்கள்ட்ட கொடுத்துட்டு திமிசி கட்டன்னு பாடிட்டு இருப்பானே. வக்கீலா பேசு. நீ போலீஸா பேசு. ஏண்டா பொண்ணுகிட்ட லெட்டர் கொடுத்தியா?
ஒரு பொண்ணுக்கு இல்லைண்ணே, அது மாதிரி 10 பொண்ணுக்கு கொடுத்துருக்கேன். எங்கடா அந்த வக்கீல்? வந்துட்டோமே. நான் வக்கீல் வைக்க பேசுறேன். என் கிளையண்ட் மேல இருந்து கை எடுக்கோ. அண்ணே, அந்த பொண்ணுக்கு கொடுத்த லெட்டரை இவங்க வாங்கி படிச்சு பார்க்க சொல்லுங்கண்ணே. அதில் ஏதோ ஒரு வார்த்தை தப்பா இருந்தா கூட அவங்க நான் அடிச்சே கொல்லட்டும். என் சாவுக்கு நான் தான் காரணம், நானே எழுதி கொடுத்துட்றேண்ணே. யார் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஹேமான்னு ஒரு பொண்ணுண்ணே. எங்க இருப்பா? காலேஜில் தான். ஏய், நான் போய் அந்த பொண்ணை இழுத்துட்டு வர்ற வரைக்கும் யாராவது அவன் மேல கைய வச்சிங்க, வெட்டி சாச்சிடுவேன். உயிருக்கு பயந்தவனுக்கு தான் சட்டம் கிட்டலாம், இந்த சிவகாசிக்கு இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. என்னுடைய வாத திறமையை காட்டுறதுக்கு வசதியா இந்த கேஸான கோர்ட்டுக்கு போவோம்னா? கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு தான் உன்ன மாதிரி வக்கீல் ஆயிட்டுன்னு வந்திருக்கோம். ஒருவேளை இந்த வெங்கியை மீறி விதி கேஸ கோர்ட்டு கொண்டு போயிடுத்துனா நாங்களாம் போவோம், ஆனா நீ வரமாட்ட. ஏ? நாங்க கோர்ட்டுக்கு போறதே உன்னை போட்டு தள்ளதுக்காக தானே.